எனக்கு இந்த லவ்வர்ஸ் டே அப்படின்றது எங்கே இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கம் 2 படம் இருக்கு பார்த்தீங்களா? அதில ஒரு சாங் ஒண்ணு வரும் பாருங்க. எவரிபடி லெட்ஸ் சிங்கம் டான்ஸ் அந்த சாங் இருக்கு பார்த்தீங்களா? Let's sing and dance. ஆளு கூட அனுஷ்கா கைய புடிச்சுன்னு உள்ள போவாரு. ஜாலியா டான்ஸ் ஆட போவாரு. அப்பதான் நான் இந்த லவ்வர்ஸ் டே, இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படின்ற வார்த்தையே அப்பதான் கேள்விப்படுறேன். ஓ! அப்படியா விஷயம்? ஓ! இப்படிதான் இருக்கும் போல. லவ்வர்ஸ்லாம் லவ்லாம் பண்ணா இந்த மாரி ஜாலியா போய் பார்ட்டிலாம் பண்ணலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குட்டி குஞ்சான் வயசுல இருக்கிறப்ப பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓ! லவ்வர்ஸுக்கு டேலாம் வேற இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு. காமெடி பண்ணாத. இப்படிதான் என்னோட லைஃப்குள்ள லவ்வர்ஸ் டே அப்படின்றது இன்ட்ரோடியூஸ் ஆகுது. இப்ப எனக்கு லவ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு ஒரு வயசுல வந்திருக்கும். எனக்கு வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 6த் படிக்கிறப்ப வருது. சபாஸ்! சபாஸ் மாப்பிள்ள சபாஸ்! 6த்லயே உங்களுக்கு நினைவு தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரியல. ஆனா அப்ப எனக்கு ஞாபகம் இருக்குது. 6த் படிக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு லவ் ஒண்ணு மலர்ந்தது. மலர்ந்ததுன்றது சொல்றத தாண்டி, இந்த ஏத்தி விட்டே ஒரு லவ் ஒண்ணு வரும் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு லவ்னும் சொல்லலாம் அத. இல்ல நானே கூட நினச்சுக்கிட்டேன்னு கூட வச்சுக்கோங்க. இப்ப வரைக்கும் அந்த பொண்ணுக்கு நான் லவ் பண்றது தெரியுமா, தெரியலையான்னு தெரியல. பட் ஆனா நான் லவ் பண்ணேன். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? 6த் படிக்கிறப்ப அந்த ஒரு லவ் நல்லா மூஞ்சிய புலிவாகுது பார்த்தீங்களா? டேய், என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? அதுக்கப்புறம் சிச்சுவேஷன்னால அந்த லவ் வந்து பிரிய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாயிடுச்சு. இல்லன்னா என்ன நடந்திருக்கும்னு தெரியல. பட் ஆனா சிச்சுவேஷனால பிரிய வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிடுச்சு. அதுக்கப்புறம் 8த் படிக்கிறப்ப 8த்து தான் நம்ம இங்க சென்னைக்கு வரணும். அதாவது 6த்லயே வந்துட்டேன். அதனால தான் அந்த லவ் பிரிஞ்சிச்சு. அதுக்கு வந்து என்ன சொல்றது? பிரிஞ்சிச்சு. அவ்வளோதான் விடுங்க. அப்புறம் இங்க வந்துட்டேனா, இங்க வந்ததுக்கப்புறம் 8த் வரையும் நான் எதுவுமே தெரில. அப்படியே நான் சுத்திக்கிட்டு அப்படியே அது அந்த இதெல்லாம் இல்ல. பசங்க கூட சுத்துறது, இப்படி போறது, விளையாடுறது, படிக்கிறது. கொஞ்சம் படிப்ஸ் தான். படிப்ஸ் அதே நேரத்தில அரட்டையும் அடிப்பேன். ஸோ அந்த மாரி போயிடுச்சு. 8த் படிக்கிறப்ப தான் நாங்க வந்து ஸ்கூல் மாறுனோம். எங்க ஸ்கூல் வந்து இது நடுநிலைப் பள்ளி. ஓகேங்களா? அதாவது நாங்கலாம் தமிழ் மீடியம். அந்த நடுநிலைப் பள்ளி. அந்த நடுநிலைப் பள்ளியிலேருந்து அடுத்த பருவத்துக்கு போனோம். அப்போ போற ஒரு 1 மாசம் மே மாசம் லீவ் வருது பார்த்தீங்களா? அப்போ உட்காந்து நானும் என் இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து பேசிக்கிறோம். "என்ன மச்சான் எல்லாரும் லவ் பண்றானுங்க. நம்ம மட்டும் இப்படி மொட்டை பசங்களாவே சுத்திட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறோம். ஆளுக்கு ஒரு ஒரு பொண்ண சூஸ் பண்றோம். சூஸ் பண்றதுன்றது இப்ப வந்து எந்த மாரி வார்த்தைன்னு எனக்கு தெரியும். பட் அந்த டைம்ல வந்து சூஸ் பண்றோம். "மச்சான் எனக்கு எங்க அத்தை பொண்ணு இருக்குது. உனக்கு உங்க ஏரியா பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்குது. நான் வந்து நீ" அப்ப அவன் என் ஃப்ரெண்ட் எனக்கு சொல்றான். "நீ வந்து இந்த பொண்ணு உன்ட்ட நல்லா பேசுதுல்ல, நீ இந்த பொண்ண லவ் பண்றா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அவ்வளோதான். ஐயோ! ஆமா லவ். நான் இனிமேல் லவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கூல் மாரி இந்த ஸ்கூலுக்கு வந்ததுலேருந்து எப்படியோ நம்ம இப்ப லவ் பண்றோம்ன்னு தெரிஞ்சிச்சுனாலே அங்கங்க அந்த இதெல்லாம் வச்சு போயிடலாம். அந்த பொண்ணுக்கு நியூஸ் எப்படியாவது. ஸோ அந்த மாரி போயிடுது. அந்த பொண்ணு ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு நல்ல தோழி. நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு. இந்த மாரி கேள்விப்பட்டோன, அந்த பொண்ணு என்ட்ட பேச்சுவார்த்தைய நிப்பாட்டிடுச்சு. அதுலேருந்து நானும் அப்படியே ஒன் சைடா லவ் பண்ணி சுத்தின்னு இருக்கிறேன். இந்த ஐ கான்டாக்ட் அதெல்லாம் வச்சுன்னு ஜாலியா சுத்தின்னு இருக்கிறேன். வந்துரும், செட் ஆயிடும் அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருக்கேன். கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அவங்க மாமா பையனையே லவ் பண்ணிடுச்சு. அவங்க மாமா பையனையே லவ் பண்ணிடுச்சு. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. அவ்வளோதான். அப்படியே அதுவும் கடந்து போச்சு. நானும் அவ்வளோதான் விட்டேன். விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பொண்ணு அவரையே கல்யாணம் பண்ணிக்கின்னு குழந்தலாம் இருக்குது போல. பட் ஆனா எனக்கு ஒரு ஆசை. நான் போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து திருப்பி தெரியாம இந்த மாரிலாம் பண்ணிட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருந்திருக்கணும். நம்ம நம்ம பாண்டு போயிடுச்சு. நம்ம இப்ப திரும்பியும் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படின்னு சொல்லி நல்லா பேசணும்னு சொல்லி ஒரு ஆசை. பை பை. டாடா. குட் பை. கயா. பார்ப்போம். இந்த வீடியோ மேபி அந்த பொண்ணு கண்ணுல பட்டுச்சுன்னா நடக்குமோ என்னவோ. ஸோ இதுதாங்க என்னோட லவ் ஸ்டோரி. மஜா நஹீ ஆ ரஹா ஹை. அடுத்த கட்டத்துக்கு வருவோம். நான் ஒரு விஷயம் ஒண்ணு நோட் பண்ணேன். நம்ம எல்லாருமே எல்லாருமே எல்லா சமயத்திலயும் யாரோ ஒருத்தர லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம மனசுக்குள்ள அவங்க வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. என்னடி சொல்ற? அது சிங்கிளா இருந்தாலும் சரி, கமிட்டடா இருந்தாலும் சரி. நீ என்ன சொல்ற? இப்ப கமிட்டடா இருந்தோம்னா ஆப்வியஸ்லி லவ் இருக்கும். இப்ப லவ் பண்ணி தான் ஆகணும். சிங்கிளா இருக்கிறவங்களும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். என்னடி சொல்ற? நெறைய பேர் வந்து நான் மொரட்டு சிங்கிள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக வந்து தனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங்ஸ வந்து
சும்மா கெத்தா அப்படியே வெளிப்படுத்தாமல் உள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் உள்ளே அழுதுகிட்டு இருக்கிறது அவனுக்கு தான் தெரியும். நிறைய பேர் கொட்டுவானுங்க, நிறைய பேர் கொட்ட மாட்டானுங்க. சிங்கிளாக இருக்கிறதா கெத்து அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பானுங்க. அந்த பொண்ணு தன்னை விட்டு போனாலும் சரி, அந்த பொண்ணுக்கு வேற ஒரு வாழ்க்கை அமைஞ்சாலும் சரி, அந்த பொண்ணோட அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு காதல், அந்த ஒரு மெமரிஸ் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? இப்போ இது இருக்கிறது மேட்ரு கிடையாது. இப்போ இது உள்ளேயே வச்சுக்கின்னு அவங்க வந்து ஒரே இடத்துல இருப்பாங்க பாருங்க. வெறும் ஸ்டேட்டஸு, ஸ்டோரி, அவங்க அந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கான வேலையை எதுவுமே பார்க்காம ஒரே இடத்துல தங்கி போயிடுவாங்க பார்த்தீங்களா? அங்கே தான் மிஸ்டேக் ஆகுது. அவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்களுக்குள்ள வந்து நிறைய விஷயம் இருக்கும். அவங்களுக்கு நிறைய விஷயம் பண்ணணும்னு இருக்கும். நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே அவங்களுக்குள்ள ஒரு ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். அதை வந்து இந்த ஒரு ஃபீலிங்ஸ்னால வெறும் ஸ்டோரி ஸ்டேட்டஸ் போட்டுட்டு மட்டுமே அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரே இடத்துல தங்கிடுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்ல வரேன். இருங்க, எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது, எடுத்துகிட்டு வந்துடுறேன். A few moments later. அவ போய் 6 மாசம் ஆகுது. டியர் நண்பா அந்த தோழி, அவங்க போய் 6 மாதம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது. அவ்வளோதான், அவங்க திரும்பி வரமாட்டாங்க. நீங்கள் அப்படியே உக்காந்துருந்தா ஒன்றும் நடக்காது. போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். உங்களை நம்பி இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்காக இல்லைனாலும் உங்களுக்காக, உங்களுக்குள்ளே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக நீங்கள் வெளியே வந்து தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் மூவ் ஆன் பண்ணிட்டு ஜாலியாக இந்த வேலண்டைன்ஸ் டேலேருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிங்க. உங்கள் இஷ்டத்துக்கு இருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ என்ன வேணால் பண்ணுங்கள். நல்லா சம்பாதிங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இடத்துக்கு போவீங்க. அப்போ உங்களை தேடி நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று வரும். அப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணுற இடத்துல இருப்பீங்க. அதை அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையான்றது வந்து உங்கள் கையில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ரு, இவ்வளோ பேசுனா அதை சொன்னால் கரெக்டாக இருக்குது. இந்த சிங்கிள் பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த கப்புள்ஸை பார்த்தாலே இந்த வயிறெறிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி ரொம்ப நாளாக பேசணும்னு இருக்கேன். ஒரு சைடு அவனுங்களும் வெறுப்பேற்றின்னு தான் இருக்கிறானுங்க. என்ன பண்ணாலும் நான் வெளியே போகிறேன், நான் அங்கே சுற்றுறேன், இங்கே சுற்றுறேன்னு சொல்லி இந்த ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் போடுறப்ப என்ன இருந்தாலும் கமிட்டடாக இருக்கிறவங்களுக்கே அதை பார்த்தா வயிறெறிய செய்ய தான். ஆனால் உங்களுக்கு அதை விட அதிகமாகவே எரியும் தான். பட் ஆனால் என்ன பண்ணுறது, நீங்கள் நம்ம இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு என்னவோ இதெல்லாம் பார்த்தா கடுப்பாகுது. நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு இக்னோர் பண்ணிட்டு, ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடலாம். ஸோ பண்ணுறவன் கிரிஞ்சு பண்ணுறவன் அந்த சைடு பண்ணினே தான் இருப்பான். ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. நம்ம வேலையை பார்ப்போம். திருப்பி அதே தான் சொல்கிறேன். போயிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நானும் என் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்கிற நேரத்தில் இன்னொன்று சொல்லணும். வீடியோ பார்க்குறீங்க, ஓகேங்களா? 90% சப்ஸ்கிரைப் பண்ணுறதே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து அடுத்து உங்கள் வேலை எல்லாத்தையும் பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் சொல்லிக்கிறது. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே எல்லாருக்கும். ஜாலியாக போய் செலிப்ரேட் பண்ணுங்கள். லவர் கூட தான் செலிப்ரேட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட எப்படி வேணால் செலிப்ரேட் பண்ணலாம். என்ன சொல்ற? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. டாட்டா.